நாகப்பட்டினம் நகராட்சி அலுவலகத்தில் நகராட்சி மாதாந்திர கூட்டம் நகர்மன்ற தலைவர் மாரிமுத்து தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் துணைத் தலைவர் செந்தில்குமார், நகராட்சி ஆணையர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கூட்டத்தில் பங்கேற்ற நகர்மன்ற உறுப்பினர்கள் தங்கள் பகுதியில் உள்ள குறைபாடுகளை தெரிவித்தனர். தொடர்ந்து பேசிய நகர்மன்ற தலைவர், கோரிக்கைகள் விரைந்து சரி செய்யப்படும் என தெரிவித்தார். இந்நிகழ்வில் நகராட்சி ஆணையர் லீமா சைமன், நகர்மன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இரண்டாவது எனது வார்டு பகுதியான இரண்டாவது வார்டில் அமைந்துள்ள சாலைகள் கழிவுநீர் கால்வாய் முற்றிலும் மோசமாக உள்ளது. அதனை புதியதாக பதிவேற்று அரசுக்கு தெரியப்படுத்தி இப்பணிகளை விரைவில் மேற்கொண்டு எங்களது வார்டுக்கு தாங்கள் குறிப்பிட்ட பணிகளை அனைத்தையும் செய்து தருவதை மிகவும் பயன்படுத்தியிருக்கிறது. கனெக்ஷன் கொடுக்குறவங்க ஆற்றுலேயே லைனை போட்டாங்க. பப்ளிக் சிஸ்டம் மேலே போட்டால் வந்து மூணு முறை இதேமாதிரி ஏற்கனவே ஆகிருக்கும். மோட்டர் ஃபால்ட்டாகவும் ஆற்றுல விடுவாங்க. இப்போ ரொம்ப கண்டிப்பாக வந்து தெரிஞ்சு ரொம்ப நாளாக போய் தெரிஞ்சு ஆனால் சாக்கடை நான் 5 வருஷமாக கேட்டுருக்கேன். எல்லா பொருளையும் சாக்கடை நடக்குது. அந்த கோயில் தான் இருக்கும். அந்த ரீட்டன் வேலை ரைட் பண்ணி கொடுக்கும். ஒட்டுமொத்த சாக்கடை தண்ணி அங்கே தான் வந்து விடுதுன்னு சொல்கிறேன். அதை வீட்டு சாக்கடை இந்த சாக்கடை எங்கேயுமே கிடையாது. அது இங்கே பண்ணிவிடும் சார். அதே மாதிரி அதே இடத்துல பாதாள சாக்கடை தண்ணி மேனூர் போடுது தண்ணி. அதாவது ஒவ்வொரு பைப்பு போட்டு சாக்கடை போட்டு சாக்கடை விட்டுட்டாங்க. அது இன்னும் சாக்கடைனா ஓடிட்டு இருக்கோம் சார். அது அந்த லைன் லீக்காக இருக்கா என்னன்னு தெரியல. உரிமை தொகை, விடியல் பயணம், நாள் முதல்வன், தமிழ் புதுவன், புதுமை பெண் போன்ற திட்டங்கள் எண்ணற்ற திட்டங்களின் மூலம் பல்வேறு மக்கள் பயனடைய மாணவர்களிலிருந்து பொதுமக்கள் வரை பல்வேறு பலன்களை அடைந்தார்கள். அந்த திட்டத்தை இந்த அரசு தொடர வேண்டும் என்று இந்த வட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றேன். அதேபோல் பொருள் எண் 11 நாகூர் சில்லடி பீச்சுக்கு மறைந்த இசைமரசியும் அணிபாக வச்சிருக்கிறோம். அதுக்கு பிறகு சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் சுமார் 48 லட்சம் வச்சிருக்கிறோம். அந்த பணியே இன்னும் முடியாம பல்வேறு பிரச்சனைகள் அங்கே இருக்கு. இதுக்கு பிறகு இப்போ 21,50,000 சுற்றுச்சுவருக்கும் மற்றும் இதர கூடுதல் பணிக்கு 28,50,000 வச்சிருக்கிறோம். நானும் கடந்த காலம் பண்ணிடலாம். ஆமாம் சார், நம்ம போய் பார்த்துட்டு தான் வந்தோம். அனுப்பியிருக்க இல்லை, மழைக்கு முன்னாடி பண்ணால் நல்லா இருக்கும். மழை என்னப்பா, நமக்கு இது கோடை மழை தான். வாட்டரில் ஏற்கனவே நம்ம அதை வேலை பார்த்தோம் சொல்லிட்டு நான் சொன்ன வேலை பார்த்து சொன்னேன். கல்யாணத்தில் மட்டும் மேலோட பேர்த்தணுமா இல்லை, மேலோட ரைஸ் பண்ணணும். பாதாள சாக்கடை தண்ணி வந்து குடிநீர்லேயும் கலக்குது தண்ணி அதிகமாக. அப்புறம் வந்து இந்த கடசக்கரத்தில் இருக்கிற இந்த ரோடு சேங்ஷனாக இருக்கு மேடம். அது வந்து ஆக்சுவலாக ஒரு தெருவில் பாதியோடு முடிஞ்சிருது. அது எதை வச்சு எக்ஸ்டிமேட் போட்டாங்க என்னன்னு தெரியல. அது பாதி வரைக்கும் தான் அந்த தெரு வருது, பாதிக்கு அப்புறம் அந்த இது இல்லை. ஆண்டனி ஸ்கூல் சைடு அதான் இந்த கடசக்கரத்தில் பாதி தான் மேடம் ரோடு சேங்ஷன் ஆகிருக்கு. பாதி ஒரு தெருவில் பாதி போட்டு பாதி போடலன்னா எதாவது இருக்கும். அது என்னென்னு அந்த பார்த்து அதை இது பண்ண சொல்லுங்கள் மேடம், செக் பண்ணிட்டு சொல்லலாம். அப்புறம் வந்து இந்த ஸ்கூலில் வந்து ஏற்கனவே நம்ம பராமரிப்பு பண்ணி பார்த்தோம். திருப்பி இப்போ லேசான பெஞ்ச மழைக்கே வந்து இது திருப்பி ஸ்கூல் ஓப்பன் பண்ண போகிறாங்க. அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம அந்த இதை பராமரிப்பு தண்ணியெலாம் உள்ள போகக்கூடிய அளவு தர்கா குளம் கால்மாட்டு வாசல்ல வந்து சொல்ல இந்த செஞ்சு இருக்கிறாங்க. ஒரு கவுன்சிலர் வந்து ஒரு அந்த ஒப்பந்தக்காரர் என்ன பதில் சொல்றாங்கன்னு தெரியல. பேசுவாங்க, என்ன செய்ய முடியுமா முடியாதாங்கிற அந்த ஒப்பந்தக்காரர் பேரை கொண்டு அவர் இதாக ஆகிடும்.
அந்த ஒப்பந்தக்காரன் ஒண்ணுப்பான் தன்னால முடிஞ்ச விரலுக்கு தெரிவிக்கிற தன்னால முடிஞ்ச அந்த ஒப்பந்தத்தை எடுத்துடு. அதை எங்ககிட்ட அந்த ஒப்பந்தத்தை விட்டுடணும். அதை ரூமில் வந்து என்கிட்ட சொல்லுங்க. அதுக்கப்புறம் இளைஞர் நகர் பகுதியில் சாலை அமைக்கும் பணி வந்து நான் மன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்றியாச்சு. அதை கொஞ்சம் விரைந்து முடித்து கொடுங்க. அதுக்கப்புறம் கடந்த 5 ஆண்டுகளாக மக்கள் இன்றளவும் பயன்பெறும் வகையில் பல நலத்திட்டங்களை ஏற்படுத்தி நடைமுறைப்படுத்திய மக்கள் தலைவர் மாண்புமிகு திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கொஞ்சம் இடம் தான் அப்படியே தண்ணி தேடி நிற்குது. அது என்னன்னா ரோட்டுக்கு வந்துருக்கு நான் வளைஞ்சு. அப்புறம் மலேசியா சொன்னதுல வந்து பாதாள சாக்கடை வந்து இந்த மேல்மரம் வந்து உள்ள தண்ணியே போகலை. அவங்க வீட்டில் ரிட்டர்ன் ஆகி திரும்பி சாக்கடைக்கு தான் அந்த தண்ணி வருது. அந்த மேனுவல்லாம் சுத்தம் பண்ணி ஃபுல்லாக மேனுவல் பண்ணி கொடுங்க.